ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இந்த வீடியோவில் பாரிஸில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வச்சே பாரிஸை எப்படிலாம் ஊர் சுற்றலாம் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பாரிஸ் சீரீஸில் செகண்ட் வீடியோ தான் இது பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவோட கண்டினியூஷன் தான். இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரெயின்ஸ்லாம் நிற்கிது இல்லையா பாரிஸில், யூரோஸ்டார் ட்ரெயின் முக்கியமாக. இந்த ஸ்டேஷனுக்கு பேர் பாரிஸ் கார் டு நார்ட். ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு தெரியல. நம்ம லண்டனில் சென்ட் பான்க்ரன்ஸ் ஸ்டேஷன் மாதிரி இது பாரிஸில் இருக்க ஸ்டேஷன்னு. இங்கே இறங்குனதும் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இங்கே செக்கிங்லாம் ஒன்றுமே இருக்காது. நம்ம இறங்கின பிளாட்ஃபார்ம்லேருந்து அப்படியே பேஸ்மெண்ட் வந்தோன்னா இந்த எஸ்கலேட்டர் வழியாக இல்லைன்னா ஸ்டெப்ஸ் வழியாக இங்கே பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் டிக்கெட் வாங்குறதுக்கான டிக்கெட் கவுண்டர் இருக்கும். நீங்கள் இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே பாரிஸில் நாவிகோ பாஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அது வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த ஜோனில் வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். லண்டன் மாதிரியே பார்த்திங்கன்னா ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 5 வரைக்கும் பிரித்து வச்சுருப்பாங்க. நாங்கள் எல்லா ஜோனுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு நாவிகோ பாஸ் வாங்கிக்கிட்டோம். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30 யூரோஸ். அதோட கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டோட ப்ரைஸ் 5 யூரோஸ். ஸோ மொத்தமாக சேர்த்து ஒருத்தருக்கு 35 யூரோஸ் பே பண்ணோம். பேபி குலுக்கு பாஸ் தேவையில்லை, ஆனால் குல்குலிக்கு பாஸ் வேணும். ஸோ நாங்கள் 3 பாஸ் வாங்கிக்கிட்டோம். அண்ட் அதில் இந்த மாதிரி நம்மளோட ஃபோட்டோவையும் நம்ம அங்கேயே ஸ்டிக் பண்ணிக்கணும். நம்ம பாஸ் வாங்கினதும் இந்த ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. இந்த ஃபோட்டோ நீங்கள் ஜஸ்ட் உங்களோட எந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருந்தாலும் ஃபேஸ் தெரிகிற மாதிரி கட் பண்ணி அதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதில் அந்த 2 கார்டு இருக்கும். இந்த ஃபோட்டோ ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த கார்டு பார்த்திங்கன்னா 1 வீக்கில் எக்ஸ்பயர் ஆகிடும். அண்டு இன்னொரு கார்டு இருக்கு இல்லையா, இந்த கார்டு தான் நம்ம 5 யூரோஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணும் இல்லையா. நம்ம எப்போல்லாம் பாரிஸ் வரோமோ அப்போ ரீசார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நாவிகோ வீக்லி பாஸோட வேலிடிட்டி பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து சண்டே மிட்நைட் வரைக்கும். இப்போ நாங்கள் தேர்ஸ்டே இந்த பாஸ் எடுத்திருக்கோம். இந்த கார்டோட எக்ஸ்பைரி பார்த்திங்கன்னா சண்டேயோட முடிஞ்சிடும். நம்ம மண்டே மறுபடியும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் இதில் 30 யூரோஸ் ரீசார்ஜ் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சண்டே வரைக்கும் அதோட வேலிடிட்டி இருக்கும். பாரிஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி சூப்பராக இருந்தது. கனெக்டிவிட்டி எல்லா இடத்துக்குமே. நாங்கள் இறங்கின ஸ்டேஷன்லேருந்தே பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ட்ரெயின் நாங்கள் ஸ்டே எடுத்திருக்கோம் இல்லையா, ஏர்பிஎன்பி மாதிரி தான் எடுத்திருக்கோம். அங்கே நாங்கள் கிளம்பியாச்சு. இங்கே இருக்க மெட்ரோ ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸாக இருந்தது. இந்த மாதிரி சிங்கிளாகவும் இருந்தது, அதுக்கப்புறம் டபுள் டக்கர் மாதிரியும் இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம டபுள் டக்கர் ட்ரெயினில் தான் போக போகிறோம். அதை உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். கருடே நார்ட் அந்த ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஸ்டேக்கு 2 ட்ரெயின் மாதிரி நாங்கள் போகணும். லண்டன் மாதிரியே எங்களுக்கு ட்ராவலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஆப் பார்த்திங்கன்னா சிட்டி மேப்பர். நம்ம லண்டனில் எப்படி சிட்டி மேப்பர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம பாரிஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் யூரோப் கண்ட்ரி எல்லாத்துலேயுமே சிட்டி மேப்பர் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மேப்பில் நம்மளோட டெஸ்டினேஷன் நம்ம போட்டுட்டோன்னா நம்ம எந்த ட்ரெயின் எடுக்கணும், எந்த பஸ்ஸு எடுக்கணும், எவ்வளோ நேரம் ட்ராவல் எல்லாமே நம்மளுக்கு கிளியர் கட்டாக காமிச்சிடும். நம்மளோட நெக்ஸ்ட்டு ட்ரெயின் வந்துடுச்சு. அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்கட்டும், பப்ளிக் பிளேசஸில் இருக்கட்டும், நம்மளோட பிலாங்கிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இங்கே வச்சுக்கணும். இங்கே ஏன்னா அவ்வளோ பிக் பேக்கெட்டர்ஸு அவ்வளோ தெஃப்டெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ட்ரெயினில் இருக்க மேலே ஃப்ளோரு. இது அப்படியே கீழேயும் பேஸ்மெண்ட்லேயும் இருக்குது. 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். நம்ம லக்கேஜஸ்லாம் வச்சுக்கலாம். பேபி க்ளூவும் குல்குலியும் விளையாடிட்டே வந்தாங்க ட்ரெயின் ஃபுல்லாகவே நாங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும். ஹேண்ட்பேக்ஸாக இருக்கட்டும், உங்களோட பெரிய லக்கேஜாக இருக்கட்டும், எந்த ஒரு பேக்காக இருந்தாலும் பார்த்திங்கன்னா பேக் முக்கியமாக பேக் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பூட்டு இருந்தால் போட்டுருங்க சேஃப்டிக்கு. அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸே பார்த்திங்கன்னா இந்த லாக் இல்லாமல் போகவே மாட்டாங்க. நீங்கள் எல்லாரையுமே பார்க்கலாம். எல்லார் பேக்லேயும் ஒரு லாக் தொங்கிட்டே இருக்கும்.
கடற்கல் Demoiselle. நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்து வந்துடுச்சு. ஸோ நம்மளோட கார்டு வந்து டேப் பண்ணி இங்கே வெளியே வந்துடணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷனுக்கு வெளியே வந்த உடனே வந்து ஒரு 2 மினிட்ஸ் வாக்லேயே வந்து நாங்கள் வந்து எங்களோட ஃப்ளாட் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். அந்த பில்டிங் வந்து ஆப்போசிட்டில் வந்து தெரியுது இல்லையா, அங்கே தான் வந்து நாங்கள் வந்து ஃப்ளாட் வந்து புக் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஏர்பிஎன்பியில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து குழந்தைங்களோட போகும்போது வந்து நம்மளுக்கு வந்து கிச்சன் வந்து அட்டாச்சாக இருந்ததுன்னா, ஒரு ஹோம் ஃபீலிங்காக இருந்ததுன்னா வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேஷன் பாருங்கள் அங்கே தான் இருக்குது. நம்மளோட ஃப்ளாட்டோட என்ட்ரன்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து மெயிலே வந்து இந்த பின் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க என்ட்ரன்ஸ்க்கு. ஸோ அந்த பின் போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து உள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அதுக்கும் வந்து பின்னு வந்து எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக வந்து எது எதுக்கு என்னென்ன பின் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து மெயிலில் வந்து எல்லாமே டீட்டெயில்டாக வந்து வந்துடும். இங்கே வந்து லிஃப்ட் எடுத்துகிட்டு செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து எங்களோட ஃப்ளாட் இருந்தது. இந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ் அதெல்லாம் வந்து இருந்ததால் எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்தது. ஏதாவது தேவைன்னா வந்து வாங்குறதுக்கு எல்லாமே வந்து. இங்கே வந்து இந்த மெயின் டோரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன லாக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லாக்லேயும் வந்து அதுக்கும் வந்து பின் இருக்குது. அந்த பின் போட்டு உடனே அந்த லாக்குள்ளே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டோட கீ இருக்கும். ஸோ அந்த கீயை வந்து எடுத்து நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஏர்பிஎன்பி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். செல்ஃபாக வந்து நம்ம செக்இன் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து எந்த இடத்துலேருந்து கீ எடுத்தோமோ அதே இடத்துல வந்து கீ வச்சுட்டு நம்ம வந்து செக் அவுட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து நாங்கள் எடுத்திருக்க அப்பார்ட்மெண்ட்டு. ஒரு டபுள் பெட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சோஃபா கம் பெட்டு. நம்ம வந்து சோஃபாவை வந்து பெட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு டைனிங் ஏரியா, குட்டியாக டிவி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிச்சனு. இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன், ஃப்ரிட்ஜு, டிஷ்வாஷர், வாஷிங் மிஷின் அண்டு அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எசென்ஷியலான வெசல்ஸு, பிளேட்ஸு, ஸ்பூன்ஸு அது எல்லாமே வந்து இருந்தது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து ரெடிமேட் தோசை மிக்ஸ் மாதிரி வந்து கொண்டு வந்ததால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஒரு தோசை தவா மட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த எலக்ட்ரிக் ஹாபுக்கு கம்பேக்டபுளாக இருக்கிற மாதிரி. மற்றபடி இங்கே இருந்த வெசல்ஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூஸ் பண்ணோம். இங்கே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வந்து போயிட்டு எங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கிக்கிட்டோம். மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த சால்ட்டு, ஆயில் அதெல்லாம் வந்து தேவை இல்லையா, அதெல்லாம் இங்கேயே வந்து இருந்தது. பட் வந்து அது வந்து எவ்வளோ நாளதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மனசு வரல. அதனால் வந்து புதுசாகவே வந்து வாங்கிக்கிட்டோம். இந்த பக்கம் வந்து கெட்டிலு, காஃபி மேக்கரு அது எல்லாமே வந்து இருந்தது. அண்டு வந்து ஒரு பால்கனியும் வந்து இருக்குது. இங்கே வந்து ஓப்பன் பண்ணோன்னா ஒரு பால்கனி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி. அதாவது வந்து ஹால்லேயே வந்து ஒரு பக்கத்துலேயே வந்து ஒரு பெட் மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படியே வந்து கிச்சன் இருக்கும். டைனிங் டேபிளும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து வார்ட்ரோப்பும் வந்து இருந்தது. வார்ட்ரோப்புக்குள்ளேயே வந்து ஹூவர் அது எல்லாமே வந்து இருந்தது, க்ளீனிங்க்கு தேவையானது எல்லாமே கூட. இது வந்து ரெஸ்ட் ரூமு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக வந்து இருந்தது. நம்ம வீட்டில் இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பாத் டப் இல்லாமல் வந்து ஒரு ஷவர் ரூம் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க.
இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் தங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்குற வரைக்கும் நம்மளே தான் வந்து ஃபுல் க்ளீனிங்லாம் வந்து பார்த்துக்கணும். லாஸ்ட்டாக தான் வந்து அவங்க வந்து க்ளீனிங் பண்ணுவாங்க நம்ம செக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து எங்கே வந்து போனாலும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபயர் ஸ்டிக் வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ தட் வந்து நம்ம வந்து அந்த டிவியில் வந்து கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான சேனல்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இல்லைன்னா வந்து அந்த ஊர் லாங்குவேஜ் அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து அது வந்து போரிங்காக இருக்கும். ஸோ வந்து உங்கள் வீட்டில் வந்து ஃபயர் ஸ்டிக் இருந்ததுன்னா வந்து நீங்கள் வந்து ஹேண்டியாக வந்து எப்போவுமே வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க, நீங்கள் வெளியில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால். இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஆம்பியன்ஸ் அண்டு எல்லாமே க்ளீனினஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து இருந்தது. இதை வந்து நீங்கள் வந்து பாரிஸ் போனீங்கன்னா இதை வந்து ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டிஸ்னி லேண்டுக்கு ஒரு 2 ஸ்டேஷன் முன்னாடியே வந்து இது வந்து இருக்குது. ஸோ நாங்கள் வந்து டிஸ்னி லேண்ட் பக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை வந்து நாங்கள் வந்து புக் பண்ணோம். உங்களுக்கு வேணும்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டோட லிங்க் எல்லாமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. ட்ராவல் பாஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. இதே மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.